தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு தமிழ் தேசிய பேரியக்கத் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் இருக்கிறார். அவர்களோடு சில கேள்விகளோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். 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 திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் அண்மையில் ஜவஹர் ஐயா குறித்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 10 நிமிடம் பேசியிருக்கிறார். பத்திரிகையாளர் ஜவஹருடனான அந்த பழக்க வழக்கம் அவர் எப்படி தொடர்பு கொண்டார் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்போ பேசும்போது என்னென்னா 90களில் சுபவி அவர்களும் தணிகை செல்வன் அவர்களும் உங்களோடு ஐயா மணியரசன் அவர்களோடு இருந்த நேரத்தில் தான் அவர் அறிமுகமானார் என்றதை சொல்ல வர்றார். அந்த நேரத்தில் என்னென்னா ஐயா மணியரசன் உங்கள் பேரை சொல்லும்போது அப்போது அவர் தமிழ் இந்துவாக இல்லை என்று ஒரு கிண்டல் துணியில் சொல்கிறார். அதற்கு அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி அதை ஏதோ கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாங்க. அதையே ஒரு தலைப்பாக்கி அந்த 10 நிமிட காணொலியில் உங்களை பற்றி பேசலைனாலும் தமிழ் இந்துவாக அப்போது அவர் இல்லை என்பதை ஒரு தலைப்பு மாதிரி போட்டு அதை ஒரு விமர்சனம் ஆக்கியிருக்கிறாங்க. இதை பார்த்து உங்களுடைய இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டேன், தமிழ் இந்து வேண்டாம், இந்து வேண்டும் என்பதுதானே அதுக்கு அர்த்தம். தமிழ் இந்து வேண்டாம், இந்து வேண்டும். ஏன் நான் சொல்கிறேன், இந்து மதம் என்பதை போட்டுக்கொள்ளாதீர்கள் என்று மாற்று சொல்லணும். அவங்க தந்தை ஈவேராவும் சொல்லலை, அவங்க அண்ணாவும் சொல்லலை, சின்னண்ணன் கருணாநிதியும் சொல்லலை, இப்போ நம்ம தோழர் சுபவீர பாண்டியனும் சொல்லலை. அப்போ நீங்கள் தமிழ் இந்து, நான் சொல்கிறது என்ன, இந்து என்பது வெள்ளைக்காரன் வச்ச பேர். சிந்து சமவெளியாகிய தமிழர் சமவெளி பகுதியில் வாழ்ந்த மக்களை அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக இந்து என்று கிரேக்கர்களும் பிறகு ஈரானியர்களும் இவர் வச்சாங்க. அதனால் இந்துன்னா அந்த மண்டலத்தில் வாழக்கூடிய மக்களை குறிக்குமே தவிர அதில் ஆன்மீகமோ மதமோ கிடையாது. வெள்ளைக்காரன் 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது இந்துங்களுக்கு என்ன மதம் போடுறதுன்னு தெரியல, முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கு போட முடியுது, இதுக்கு என்ன போடுறதுன்னு தெரியல. இந்துக்கள்னு ஏற்கனவே அந்த மக்களுக்கு பூகோள நிலப்பெயரோடு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு இருந்த இந்துங்கிற பேரையே ஒரு மத பேரா வச்சிருக்கணும் அவன் வச்சான். மற்றபடி அது ஒன்றும் இல்லை. இந்து மதம் என்பதில் யாருக்கும் அது எங்களுக்கு யாரும் குருவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவனும் எங்களை மதத்திலிருந்து நீக்கவும் முடியாது. இந்து மதத்தை நாங்கள் எதிர்க்கலாம், கடவுளை நம்பாமலும் இருக்கலாம், நம்பலாம், எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உரிமையும் சுதந்திரமும் இருக்குது. இப்போ இந்து மதம் வேண்டாம்னா வேறொரு மதத்தை புதுசாக உருவாக்க முடியாது. தமிழர்கள் முயன்று அதில் தோல்வி அடைந்து விட்டார்கள். இப்போ இந்த சூராதி சூரர்கள், வீராதி வீரர்கள் இருக்காங்களே, திராவிட சூரர்கள், எதையும் இமயமலையை பெரட்டக்கூடியவங்க, விண்ணில் ஏறி சாடக்கூடிய சூராதி சூரர்கள், நீங்கள் இந்து மதத்துக்கு மாற்ற ஒரு மதத்தை சொல்லுங்க, அல்லது மதமே வேண்டாம், எங்கள் தந்தை சொன்னபடி கடவுள் இல்லை மதமும் இல்லைன்னு கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு மான வெட்கம் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு அங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதோ எங்கே அங்கே விண்ணப்பதில் இந்துன்னு போடக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்கள் மான வெட்கம் இருந்தா திராவிடவாதிகள் இந்துன்னு போடக்கூடாது. நீங்கள் தான் ஆட்சி 50 ஆண்டுல ஆட்சியில் இருக்கீங்கல்ல, அதுக்கு மாற்றம் ஒன்று தான் செய்யுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படி வேண்டாம் இந்து வேண்டாம்னு சொன்னாக்க இப்போ இடஒதுக்கீடு வேணுங்கிறீங்க. சரி, தமிழ் படையாச்சி, தமிழ் பறையர், தமிழ் வன்னியர், தமிழ் முதலியார், தமிழ் கோணார், அது மாதிரி எதையும் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் இருபிறப்பு இருக்குல்ல, உங்களுக்கு திராவிடர்களுக்கு இருபிறப்பாளர் எப்போவுமே பிராமணர் மாதிரி திராவிடத்தையாவது சேர்த்துக்கோங்க, ஏதாவது இந்துக்கு மாற்றாக சேருங்க. அது மாதிரி எதுவுமே செய்யாமல் ஒரு இந்து அறநிலையத்துறை என்று ஒரு துறையை அதே பேரில் வச்சுக்கிட்டு என்ன திருட்டுத்தனங்க இது, என்ன திருட்டுத்தனம் இது? ஏன் அதை மாற்றுறது? அதுக்கு பெருமை கொண்டாடுறீங்க. எங்கள் தாத்தா பனகல் அரசர் தான் இதை உருவாக்குனாருன்னு. உங்கள் தாத்தா சுபவி தாத்தா பனகல் அரசர் தான், அது மாற்றுக்கிறது இல்லை. அவர் உருவாக்கலை, எங்கள் தாத்தா தமிழன் தாத்தா சுப்பராயன் ஆட்சியில் உருவாக்குனது. அது கொங்கு தமிழன் சுப்பராயன் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை. அதை மாற்றலாம்ல. நீங்கள் 50 ஆண்டா இருக்கீங்கல்ல, ஏன் இந்து சமய அறநிலையத்துறைன்னு வச்சுருக்கீங்க? அதுக்கு ஏன் வச்சுருக்கீங்க? மாற்றலாம்ல. அடுத்தது இப்போ 2021 வாக்கில் இதே சுபவி புத்தகம் போடுறாரு. அந்த புத்தகத்துக்கு என்ன பேரு? முதல்ல கட்டுரை, அது தொடர் கட்டுரை இருந்தது. திமுக இந்துக்களின் எதிரியா? இந்துக்களுக்கு எதிரி இல்லை. சரிப்பா, இந்து தான் ஆகாத எப்படின்னா எதிரிக்கு இந்துக்களுக்கு நண்பன்யா நடிக்கிற? அதை புத்தகமாக போடும்போது அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா?
திராவிட இயக்கமும் இந்துக்களும், ஒரு சிறு புத்தகம் வந்திருக்கு. திராவிட இயக்கமும் இந்துக்களும், இந்துக்களுக்கு அவ்வளோ நன்மை பண்ணியிருக்குதான். நீங்க சொல்லும் போது மட்டும் இந்து உயர்வாயிடும், நாங்க தமிழ் இந்துன்னு சொன்னாக்க இழிவாயிடுமா? 95 விழுக்காடு திமுகவில் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் என்று உங்க தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லும் பொழுது இந்து என்பது உயர்வா இருக்கும். எங்கங்க இழிவு வருது சுபவீர பாண்டியனுக்கு? தமிழை சேர்க்கறது தான். வெறும் இந்து ஆரியன் சொன்னபடியே அவன் சொல்றபடி இந்துன்னு இன்னைக்கு சொல்லிட்டாக்க அதுல இழிவு இல்லை சுபவீர பாண்டியனுக்கும் ஸ்டாலினுக்கும். தமிழை சேர்க்கிறிய அதுதானே ஆகாது எங்களுக்கு. அதனால வெறும் இந்துன்னா ஐயர் சொல்றபடியே இந்துவா நாங்க இருந்துட்டு போறோம். நீ என்னடா கொண்டாந்து தமிழை சேர்க்கிற? இந்த ஆத்திரம் தானே சிவவீர பாண்டியனுக்கு, வேற என்ன இருக்கு? அதான் சொல்றேன், அது அவங்க இருபிறப்பாளர்கள், பிராமணர்கள் இருபிறப்பாளர். அவ பிறக்கும்போது ஒன்று, பூணல் போடும்போது ஞான பிறப்பு. அதே போல இப்போ சுபவீர பாண்டியன்லாம் இருபிறப்பாளர். அவர் தமிழனா தான் பிறந்தாரு, தமிழன் தமிழச்சிக்கு தான் பிறந்தாரு, அதுல மட்டும் மாற்றுக்கிறது இல்லை. இருபிறப்பாளர் ஆயிட்டாரு, திராவிட பிறப்பு. ஏன் நான் இட்டுக்கட்டி சொல்லல, அவங்க குருநாதர் கருணாநிதி சொன்னதை சொல்றேன். எழுதியிருக்காரு, நூல்கள்லையும் எழுதியிருக்காரு, பதிவாயிருக்கு. நான் என்ன காட்டுறேன். நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன் என்று திரும்ப திரும்ப சொன்னவர் கருணாநிதி. சொல்லப்போனா முப்பிறப்பாளர், பிராமணன் விட ஒரு படி உயர்வு திராவிடம். ஏன்னா அவன் இருபிறப்பு தான் சொன்னான். நாங்க தமிழன் தமிழச்சி ஒரு பிறப்பு தான், எங்களுக்கெல்லாம் 2 பிறப்பு 3 பிறப்பு கிடையாது, எங்களுக்கு ஒரே பிறப்பு தான். தமிழன் தான். நல்லா இருந்தாலும் நான் தமிழன் தான், கெட்டா இருந்தாலும் தமிழன் தான், வாழ்ந்தாலும் தமிழன், தாழ்ந்தாலும் தமிழன், நல்லவனா இருந்தாலும் தமிழன், கெட்டவனா இருந்தாலும் நாங்க தமிழன் தான். ஒரு பிறப்பு தான் எங்களுக்கு. உங்களுக்கு தான் இருபிறப்பு, உங்க தலைவர் முப்பிறப்பு. அப்படிப்பட்ட கூட்டம் ஏதாவது நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்கு. ஆக்கப்பூர்வமா செய்யுங்க. உண்மையில் இந்து மதத்துல வர்ணாசிரமம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஜாதி இருக்கு, ரைட்டுப்பா. நீங்க வேற மாற்றுக்கொண்டா. சும்மா திண்ணில பார்த்து நக்கால் அடிச்சுக்கிட்டு பாஜகவோட கூட்டணி சேர்றது, காங்கிரஸ்ல கூட்டி சேர்றது, இந்த சட்டத்தை திருத்துறது, இந்து சமய அறநிலையத்துறைங்கிற திருத்துறது, இந்துன்னு போட வேண்டியது இல்லைப்பா சர்டிஃபிகேட்ல. இடஒதுக்கீட்டுக்கா வேற எதையும் போடுங்க. தமிழ் தான் ஆகாதே. உனக்கு இருக்குல்ல ஓம் பிறப்பு திராவிடம், அதையாவது சொல்ல. ஆமா, இப்ப தமிழ் செட்டியார்னு போட்டா உனக்கு ஆகாது, திராவிட செட்டியார்னு போட்டுக்க. உங்களுக்கு எப்படி சட்டத்தை கொண்டு வந்துட்டு தான் இந்து நீக்கு. புருடா விட்டுக்கிட்டு ஆரியத்துக்கு சேவை பண்றது, ஆரியத்தினுடைய இன்னொரு மறு வடிவம் அந்த திராவிடம் என்பது. அவங்களுடைய விசுவாச ஊழியர்கள் திராவிடர்கள் என்பவர்கள் அவரை எதிர்க்கிறது போல பாவனை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் தான் அது. ஏன்னா தமிழர்கள் சங்க காலத்திலேருந்து ஆரியத்தை எதிர்த்து வந்தவங்க, போரிட்டவனுங்க. அதனால நம்மளை எதிர்ப்பு போல காட்டி நம்ம முகாமில் புகுந்து ஆரியத்துக்கு ஆள் சேர்க்கிற வேலையை தான் திராவிடம் என்னைக்கு செய்யும். அதைத்தான் இன்றைக்கு சுபவீர பாண்டியன் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.